வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது செய்கிறதுக்கு ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி உப்பு எதுவும் சேர்க்கலாம், சும்மா தான் வேக வைக்கிறேன். 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் தோல் உரிச்சிட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சும் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு நைஸாக இருக்கணும். இது கூட ஒரு முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். இது கூட 1/2 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இதில் 1/2 கப் பால் சேர்த்து மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணும். மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு கரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். கரண்டியில் எடுத்து ஊற்றும்போது இந்த அளவுக்கு இருக்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை உடனே செய்யலாம். ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் அல்லது நெய் தடவிட்டு மாவை ஊற்றி அப்படியே விட்டுறலாம். சும்மா லைட்டாக அந்தளவுக்கு மட்டும் கரண்டியை வச்சு எடுத்திங்கன்னா போதும். எடுத்துட்டு இதை மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். கொஞ்சம் லைட்டாக திருப்பி பார்த்திங்கன்னா கலர் தெரியும். இந்த கலர் வந்தோடனே திருப்பிட்டு இந்த பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப சீக்கிரம் செய்ய முடியும். வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதை இப்படியே சாப்பிட்லாம். நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம். சக்கரவள்ளி கிழங்குலையும் இனிப்பு இருக்கும். அதனால் அப்படியே சாப்பிட்லாம். இதில் மேப்பிள் சிரப் அல்லது தேன் ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.